2 பேரோட ஏஜ் வந்து 75 இயர்ஸ் தான். ஆனால் ஒருத்தருக்கு பண்ணலாம், இன்னொருத்தருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் நாட் அவைலபிள். ஈவன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபார் தட் மேட்டர். அது எதை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா, there is something called as a biological age, there is something called as chronological age. ஒரு 40 வயசில் இருக்க வேண்டிய ஆர்கன்ஸ் வந்து 75ல் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனும் உடம்புலையும் இருக்கிற ப்ளம்பிங், நம்மளோட பிளட் வெசல்ஸ், நம்மளோட ஆர்கன்ஸ், இது எல்லாமே ஈக்குவல் டு ஒரு வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ் அ டாக்டர் வந்து நான் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸை பார்ப்பேங்க. அந்த கேன்சர் பேஷண்ட்ஸையே பார்க்கும்போது வந்து சில பேருக்கு வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதே ஒரு 75-year-old இருந்தால் சில பேருக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம், சில பேருக்கு வந்து அதே 75-year-oldக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரோட ஏஜ் வந்து 75 இயர்ஸ் தான். ஆனால் ஒருத்தருக்கு பண்ணலாம், இன்னொருத்தருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் நாட் அவைலபிள். ஈவன் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபார் தட் மேட்டர். அது எதை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா, there is something called as a biological age, there is something called as chronological age. chronological age அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஜ் இன் இயர்ஸ். இப்போ அந்த நம்பர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நம்பர் இஸ் தி chronological age. பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹெல்த்தியாக இருக்கா அன்ஹெல்தியாக இருக்கா அப்படின்றது தான் வந்து பயாலஜிக்கல் ஏஜ். ஸோ நம்ம பயாலஜிக்கல் ஏஜ் வந்து irrespective of our chronological age, நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா your biological age is good age. So even though a person is 75 years old, if the biological age is equal to 40 or 45, ஒரு 40 வயசில் இருக்க வேண்டிய ஆர்கன்ஸ் வந்து 75ல் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதுதான் வந்து இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு ஹெல்தி ஏஜிங்க்கும் நார்மல் ஏஜிங் ஆர் அன்ஹெல்தி ஏஜிங் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இட் கேன் பி கம்பேர்ட் டு ஒரு நம்ம காரையே எடுத்துக்கலாமே. ஸோ நம்ம காரில் இருக்கிற டயர்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஓட்ட அது வந்து வாட் வில் ஹேப்பன் இஸ் வேர் அண்ட் டேர். காரோட டயர் வந்து தேஞ்சு போயிடும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஏஜிங் ப்ராசஸ். பட் ஆனால் அந்த வீலோட அலைன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ஒரு ஹெல்தி ஏஜிங் மாதிரி. இஃப் யுவர் வீல்ஸ் ஆர் அலைன்ட், நம்ம கார் வந்து இட் வில் travel a little longer or a little faster without any problems, without being dependent on anything. அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹெல்தி ஏஜிங்க்கும் நார்மல் ஏஜிங் ஒரு அன்ஹெல்தி ஏஜிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் இட் கேன் ஆல்சோ பி கம்பேர்ட் டு ஹவுஸ் வித் ஒரு வீட்டோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வீடு வந்து வீட்டில் இருக்கிற பெயிண்ட் வந்து அது கொஞ்சம் வயசாக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அதில் இருக்கிற ப்ளம்பிங், வீட்டில் இருக்கிற வயரிங், அது எல்லாமே வந்து நார்மல் கண்டிஷனில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாதான் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் த ஹவுஸ் ஒர்க். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் இருக்கிற ப்ளம்பிங், நம்மளோட பிளட் வெசல்ஸ், நம்மளோட ஆர்கன்ஸ், இது எல்லாமே ஈக்குவல் டு ஒரு வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே மெயின்டைன் பண்ணாதான் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ ஹெல்தி ஏஜிங். நாட் ஜஸ்ட் ஆஃப்டர் 60ங்க, at any age I believe that we need to invest not just in money but 3 other M's as well. ஒன்று வந்து mobility or movement. Second thing is mental agility. That is nothing but brain exercise. And the third thing is mindfulness. So these are the 3 things that we need to invest in life so that we remain healthy and fit until we live. So the most important thing to conclude is healthy aging is all about adding life to years, not years to life. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.